டேய் பரத், என்னடா இங்க நின்னுட்டு இருக்கிற? எப்படா வந்தா? அன்னைக்கு கிருஷ்ண கல்யாணத்துக்கு வந்துட்டு போனவன்டா, இவ்வளோ நாள் வரவே இல்ல. ஆமா சண்டப்புலக்கா, கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல. கிருஷ்ண பையன் என்னமோ 2 நாள் ஃபோன் பண்ணிட்டே இருந்தானா, சரி அதை இன்னைக்கு பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். பார்க்க வந்துட்டு ஏன் இங்க நின்னுட்டு இருக்கிற? வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போக மேலே இங்க நின்னுட்டு இருக்கிற. இதை போகணுக்கா, இதை ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருந்ததா, சரி அதை பேசிட்டு போலான்ட்டு அப்படியே நின்னுட்டேன். ஃபோன் தான்டா பேசணும், அதே நான் வீட்டுக்கு போய் கூட பேச வேண்டியது தானே. பேசலாம் தான். அங்க போய் ஃபோன் எடுத்ததுமே இந்த பையன் என்னடா வந்தது ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற அப்படிம்பா. இது ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கா, இவங்க கூப்பிட்டனால நான் அட்டன் பண்ண மாட்டேனா. சரி அதை கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் காலில் பேசுவோன்னு. சரி அதான் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்ததா, அதை இங்கேயே நின்று பேசிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு நின்றுட்டேன். ஓ அப்படியாடா? சரிடா, நீ வேணா பேசு. பேசிட்டு வேணா வா, நான் வேணா அங்கே நிற்கிறேன். எதுக்குக்கா நீங்க போங்க, நான் வந்துடுறேன். கூட உங்க ஃப்ரெண்டு வேற வந்திருக்கிறாங்களா இருக்கு. என்னக்கா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த அண்ணாலாம் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கிறாருப்பா தம்பி, நல்லா இருக்கிறாரு. நீ எல்லாம் நல்லா இருக்கிறியா? உங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறேங்க்கா. என்னடா ஃபோன் வந்துருச்சா? ஆமாக்கா. சரிக்கா நீங்க போங்க, நான் அப்புறமா பின்னாடியே வர்றேன். சரிடா வா, நான் வேணா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். வா அப்படியே, சரியா? சரிக்கா போயிட்டுருங்க, வரேன். சரி வாடி நீலா, நம்ம போகலாம். ஹலோ டேய், வந்துட்டு இருக்கிறேன்டா, வெயிடா வர்றேன். சரிடா மச்சான், வர்றேன் இரு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். நல்ல வேலை இந்த நேரத்துல எதை இவனே கூப்பிட்டான். நான் பாட்டு சின்ன புள்ளாக்கு இங்கே நின்று இருக்கிறாங்க, அந்த புள்ள வேற வர நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ இவன் ஃபோன் பண்ணனால ஏதோ பிசினஸ் கால்னு சொல்லி பேசிட்டோம். இந்த அக்காவும் நம்பிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை அந்த புள்ள வரக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க. எங்க அந்த புள்ள காலேஜுக்கு போயிட்டு இந்த வழியில தானே வரும். காலேஜுக்கிட்ட எல்லாம் போய் பார்த்தா நல்லா இருக்காது, நம்மள ஏதோ கேவலமா நினச்சிக்குவான்ட்டு நாமளும் ஏதோ இவன் பார்க்குற சாக்காடுல அப்பப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு போறனால ஏதோ சில நாளுக்கு அந்த புள்ளைய பார்க்க வேண்டியதா இருக்குது. என்னமோ தெரியல, அந்த புள்ளைய பார்த்தா மனசுக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அந்த புள்ளை இன்னும் காணோம்? பஸ் ஸ்டாப்ல இருந்தது, இப்படி இந்த வழியில தானே அப்போ போவாங்க. இன்னைக்கு என்ன காணோம்? ஒருவேளை போயிட்டாங்களோ நம்ம வரக்கு முன்னாடியே? என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, இன்னைக்கு அப்படியே இந்த புள்ளையை பார்க்குற சாக்காட்டில் வரலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன் இவங்க கூட்டது. இல்லாட்டி இவனை பார்க்குறக்கெல்லாம் எவன் வருவான்? நேரமே சரியில்லையே இருக்குது. எவ்வளோ நேரமே இங்கே நின்றுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நான் புள்ளையை பார்க்கவே முடியலையே. சரி ஓகே மாயா, நான் கிளம்பட்டுமா நீ? மாயா, நாளைக்கு வரும்போது மறக்காம எனக்கு செய்தி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துடு, சரியா? சரிடி கண்ணி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க இருந்து உங்க வீடு பக்கம் தானே, போயிடுவீங்களா? போயிட வேண்டியதா, பக்கத்து தெருவில் தான் இருக்குது. நான் போய்க்கிறேன். நீ தான் அர்ஜென்ட்னு சொல்றிய, உடனே கிளம்பணுங்கிறியே. வீட்டுக்கு வாடினா வர மாட்டேங்கிறா. இன்னொரு நாளைக்கு வர மாயா, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். சரி நீ பஸ் வேற மிஸ் பண்ணிட்டியா? சரி அப்ப என்ன பண்ணுவா, பஸ் வேற வர லேட் ஆகும்னு சொல்லிதா சரி உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்ப வர, லீவு நாள் ஏதாவது ஹாலிடே இருந்தா வரேன். அப்ப வேணா உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன், சரியா? நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாடி. ஏதாவது லீவு நாள் வாடி, நீ தான் வண்டி வச்சிருக்கீல்ல, ஸ்கூட்டி எடுத்துட்டு கூட வரல, பக்கத்து ஊர் தானே. நீ தான் நல்ல வண்டியெல்லாம் ஓட்டுறியே, சூப்பரா. கண்டிப்பா வரேன். அதான் அந்த புள்ள வந்துருச்சா? இதே இங்கே நின்று பேசிட்டு இருக்குது. நம்ம இந்த புள்ளையை பார்க்கலான்ட்டு அங்கே காத்துட்டு கிடக்குறோம். எப்படி அந்த வழியில போயிடுவாள், எந்த வழியில வருவாள்னு தெரியலையே. நம்ம எதுக்கு வண்டி எடுத்துட்டு அந்த பக்கம் போலாமா? சரி மாயா, பாய் டி, நாளைக்கு பார்க்கலாம். பாய் கண்ணி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போனதே எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி மாயா. நல்ல வேலை அந்த புள்ள இந்த வழியில தான் வருது. அந்த புள்ளக்கிட்ட பேசலான்னா பேசுறதுக்கு பயமா இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்படியே 2 மாசமா இந்த புள்ளையவே நினைச்சிட்டு இருக்கிறோமே. பெரிய இவனாட்ட அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தோம். இந்த கிருஷ்ண பையன் கல்யாணத்துக்கு வந்ததே தப்பா போச்சே. அப்பதான் இந்த புள்ளைய வேற பார்த்தேன். பார்த்ததுல இருந்து என்னமோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம எல்லாம் சிங்கிளாவே வாழணும்னு நினைச்சேன். எங்க அம்மா பொண்ணு பார்க்குற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி பொண்ணையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த கிருஷ்ணா வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது பார்க்கட்டுமான்னு ஏதாச்சும் கேட்கறாங்களா? அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிற முடிவுல இருந்தேன். இப்போ போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எப்படி கேட்கறது? அது இந்த புள்ள வேற இப்பதான் படிச்சுட்டு இருக்குது. முதல்ல நம்மளுக்கு பிடிக்குதா இல்லையான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம். இது யார்கிட்ட போய் கேட்கறது என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த புள்ளக்கிட்ட பேசுறதுக்கும் பயமா இருக்குது. இன்னைக்கு எப்படி அந்த புள்ளக்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். போய் ஹாய் ஹலோ கூட சொல்றதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. முதல்ல நல்லா பேசி பழகலாம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம மற்றதெல்லாம் பேசணும். சும்மா எடுத்த கவுத்தானே எது பேசி ஏதாவது ரொம்ப இது பண்ணிக்க கூடாது. இது வேற நம்ம மாமா வேற இருக்கிற ஊரு, ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அடைச்சி நம்ம என்ன சொல்ல வந்தா நம்ம இதே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ நான் ஏன் இப்படி உளறிட்டு இருக்கிறேன்? இந்த புள்ளையை பார்த்ததுல இருந்து உளரும் உளறிட்டு இருக்கிறேன் போ. சோனி, அடியே சோனி, ஏமா அது எங்க இன்னும் இந்த மாயால காணோம்? ஏமா இன்னும் வரலையா? இந்நேரம் வந்திருக்கணுமே வா. அவ இன்னும் காணடி. ஏண்டி நீ பஸ்ல ஏறினா அவளும் பஸ்ல இருக்கிறாளே இல்லையான்னு கூட கவனிக்க மாட்டியா? ஏமா அவ எப்பவுமே முன்னாடி ஏறிக்குவாமா. அவ முதல் சீட் 2வது சீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. நான் கடைசி பக்கம் தான் உட்காருவேன். சரி அவ முன்னாடி உட்கார்ந்திருப்பான்னு நினைச்சேன். எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன டெய்லி இப்ப அவளை பார்த்துட்டா இருக்கிறேன், அவ ஏறி இருப்பான்னு தான் நினைச்சேன். பஸ் விட்டு இறங்குறப்ப தான் தெரிஞ்சது அவ இறங்கவே இல்ல. சரி அப்புறம் தான் பார்த்தா அவ பஸ்ல ஏறவே இல்லையான்னு. அப்ப நான் பஸ் விட்டு இறங்குனதுன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணேன். அவ ஏதோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போறேன்னு சொன்னாலாமா. நம்ம ஊருக்கு போற வழியில தான் அவ ஊரு, நம்ம ஊர் தாண்டி தான் போகணும். சரி அதனால இங்க டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாலாமா. அதான் அவ கூட தான் வந்துட்டு இருக்கா. வந்துருவா. ஃப்ரெண்டுனா யாரு? எனக்கு என்னமா தெரியும், ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சொன்னா. ஏண்டி ஃப்ரெண்டுனா யாரு அவருன்னு எது
வருவாரு. சரி அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு கிடக்குறேன். இன்னொரு வாட்டி வேணா அவ ஃபோன் பண்ணி பாருடி. நீங்களே கூப்பிட வேண்டியதுதான். நான் கையில தான் ஃபோன் வச்சிட்டு இருப்பீங்களா, அப்புறம் என்ன கூப்பிடல. நானே இப்பதான் வந்தேன், எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குது. அடைய ஃபோன் அங்க சமையல் கட்டியே வச்சுட்டு வந்துட்டா, நீ கூப்பிடு. இருங்க கூப்பிடுறேன். சோனி எங்கடி இருக்கிற? வந்துட்டே இல்லையா? அம்மா வேற உன்னை காணோன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்கடி. என்ன அந்த புள்ள கூட்டிட்டு வந்துச்சா இல்லையா? இல்ல காலேஜ்ல தான் என்ன நின்னுட்டு இருக்கறியா? வந்துட்டு சோனி, இத பக்கத்து தெருவுல தான் இருக்கிறேன், நடந்து வந்துட்டு இருக்கறேன். இத 2 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். பக்கத்து தெருவுலயா? ஏன்டி அங்க இறங்கிட்டியா? வீட்டுக்கிட்டே வந்து இறங்க வேண்டியதுதானே? அந்த புள்ள வேற எங்க அவசரமா போகணும்னு சொல்லிச்சடி, லேட் ஆயிடுச்சுன்னு. சரி அதனால தான் அங்க முக்குலயே இறக்கி விட சொல்லிட்டேன். சரி இங்க தான் நான் நடந்து போய்க்கலான்ட்டு நான் அந்த புள்ள போயிடுச்சு. நான் வந்துட்டு இருக்கறேன். இத வந்துருவேன். ஒரே நிமிஷத்துல வந்துருவேன். அம்மாட்ட சொல்லு. சரி சீக்கிரம் வாடி. நீ வர வரைக்கும் இந்த அம்மா என்ற உசுர எடுத்துட்டு இருக்குது. ஏண்டி பேசுனியா? என்ன சொன்னா? வந்துட்டாலாமா? வந்துட்டாலாட்டு இருக்குதே. இதான் தெருமுக்குலயே இறக்கி விட்டுட்டு போயிடுச்சாமா அந்த புள்ள. நேரமாகுதுன்னே இவ இங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கறாளாட்டு இருக்குது. வந்துருவா. சரி வரட்டும். சரி நான் இப்ப வச்சு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சும்மா நீ கூப்பிட்டு இருக்காதீங்க. அவ வந்து பாத்ரூம்குள்ள போனா அப்புறம் 1 மணி நேரம் பண்ணுவா. நான் வரக்குள்ள போயிட்டு வந்துறேன், இருங்க. சரி போயிட்டு வா. போ. ஆமா இப்படி சொல்லிட்டு பின்னாடியே வராதீங்க சோனின்ட்டு. பாத்ரூம் போலான்னு அது கூட விடாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்கப்பா. நானே காலேஜ்ல இருந்து அவசரமா வந்துட்டு இருக்கேன். இப்பதான் 1000 கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க நிக்க வச்சு. அவ வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவ பஸ்ல ஏறலையா இல்லையா என்னை பிடிச்சி கேட்டுட்டேன். ஏமா அவ எனக்கு அக்காலா, நான் அவளுக்கு அக்காலான்னு தெரியல. இதுக்கால சும்மா நம்மள பாருன்ட்டு நம்ம ஏன் இப்படி இருக்காங்களோ. இந்த பிள்ளைங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் புரியுதா? கேட்டா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு அதை மிஸ் பண்ணிட்டேன்னு. ஏதோ காலேஜுக்கு போனோமா படிச்சோமா டைமுக்கு வீடு வருவோன்னு வீட்டுல தேடுவாங்க. என்ன ஏதுங்கிற கொஞ்சமா சப்பரம் இருக்குதா? வீட்டுல இருக்கிற பதக்கப்படுவாளே நான் நேர காலத்துக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வார்த்தை பேசிக்கிறேன். இந்த வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு ஒவ்வொரு நாள் பாதுகாப்பு பண்றதுக்குள்ள வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. படிப்பு முடிஞ்சு ஏதாவது கட்டி கொடுத்துருவோனுப்பா சாமி. என்ன பக்கத்துலதான் இருக்க, வந்துட்டானா இன்னும் காணவளா? சரி எப்படியாச்சும் போய் பேச்சு கொடுக்கலாம். டேய் மச்சான், என்னடா இங்க நின்னுட்டு இருக்கற? வந்துட்டானா? கரெக்டான நேரத்துல தப்பா வந்து நிக்கிறான் பாரு. அந்த புள்ள வேற போகுதே. இன்னைக்காச்சும் எப்படியாச்சும் பேச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன், வந்துட்டான். டேய் என்னடா மச்சான் இங்க நின்னுட்டு இருக்கற? வீட்டுக்கு வராம வந்துட்டேன்னு சொல்லி இங்க நின்னுட்டு இருக்கற? என்னடா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறேன், எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்கற? ஐயோ இந்த புள்ள வேற போயிருக்கே. இவன் வேற இடையில போந்து எதையோ பேசிட்டு இருக்கான். டேய் இருடா, நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன்டா. ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ எதுக்கிட்ட இங்க வந்த? நானே வீட்டுக்கு தானே வந்துருப்பேன். எவ்வளவு நேரம் மச்சான் பார்த்துட்டு இருக்கிறது? வர சொன்னா வர வேண்டியதான். நீங்க வந்து நின்றுட்டு என்னடா ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற? வீட்டுக்கு வந்து பண்ண வேண்டியதானே? நான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்துருக்கிறது. சின்ன பிள்ளை தான் வந்தாங்களா, அவங்க தான் சொன்னாங்க நீங்க நின்றுட்டு இருக்கிறேன்னு. சரி அதை நான் வண்டி கூட எடுக்கல, நடந்தே வந்தேன். சரி என்னடா பேசிட்டே இல்லையா? கிளம்பலாமா? எங்க பேசுற கூட்டா? அதான் வந்துட்டு என்ஜாய் பண்றதுக்கு. பேசிட்டேன்டா. போல வா. எதுக்குடா மச்சான் வர சொன்னா? வாடா சொல்றேன். சொல்லுடா, நீ வீட்டுக்கு வராட்டி என்ன? வாடா மச்சான், ஜென்னியும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தா. வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. என்னடா பேச போறீங்க புருஷன் முன்னாடி சேர்ந்துட்டு? நிமிஷம் பண்றீங்கடா. சரி வண்டி உட்காரு வா. வாடா, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காத. அம்மா பசிக்குதுமா, என்ன செஞ்சிருக்கீங்க? ஏண்டி காலேஜ் முடிஞ்சு காலேஜ் பஸ்ல வந்து கரெக்ட்டா ஏறணும்னு தெரியாதா? பஸ் போற அளவுக்கு என்னடி பண்ணிட்டு இருப்பாங்க? நான் என்னமா பண்றது? காலேஜ் முடிஞ்சது ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரி பஸ்க்கு போலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். அவங்க போயிட்டு வரப்ப பஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி போன பஸ் போயிடுவா என்னன்னு தெரியாதா? கொஞ்சம் சட்டு போட்டு வரது இல்லையா? சரி திட்டாதீங்க விடுங்க. ஏற்கனவே எனக்கே உடம்புக்கு முடியல, நீங்க வேற இதுல கத்தாதீங்க. எனக்கு உடம்புக்கு முடியலையா? ஏண்டி என்னாச்சு உனக்கு? ஏண்டி ஏதாவது காய்ச்சல் கீச்சல் அடிக்குதா? அதெல்லாம் இல்லம்மா, வயிறு தான் வலிச்சிட்டு இருக்குது. ஏண்டி தலை குளிச்சிட்டியா? ஆமாம்மா காலேஜ்ல ஆயிடுச்சா, சரி அதுக்கு தான் ரெஸ்ட் ரூமுக்கே போனேன். ஓ அப்படியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். என்னடா இந்த புள்ள இப்படி வரலையே வீட்டுக்கு என்னான்ட்டு கொஞ்ச நேரத்தில் பதட்டம் ஆகி போச்சு. சரி யார் கொண்டு வந்து விட்டவனையா? கூட படிக்கிற புள்ளதாம்மா, அவகிட்ட தான் சொன்னேன். சரி பஸ் போனா போயிட்டு போகுது, நான் வேணா டிரா பண்றேன்னு சொன்னேன். சரி அதனால தான் அவ கூடயே வந்தேன். சோனிக்கு பேசினேன், அவ சொல்லலையா உங்ககிட்ட? அவ அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. பஸ் விட்டுட்டாலாமா, பின்னாடி யாரும் ஃப்ரெண்டு கூட வரா அப்படின்னு சொன்னா. வேற ஒன்றும் சொல்லலையே. நானும் அவகிட்ட அவ்வளோதாம்மா சொன்னேன், இதெல்லாம் சொல்லல. அதனால தான் அப்படி சொல்லியிருப்பா. சரி வா வந்து சாப்பிடு வா. என்னம்மா செஞ்சிருக்கீங்க? உங்க அப்பா இதை காலையிலே கொஞ்சம் மீன் வந்ததுன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. சரி மத்தியானம்னா அது குழம்பு வச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் காலையில் செஞ்ச பருப்பெல்லாம் இருக்குது. அப்புறம் சோறும் இருக்குது. என்ன வேணும்னு சொல்லு, ஏதாவது இட்லி ஊற்றி தரதா? மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்களா? சரிம்மா நைட்டுக்கு வேணா இட்லி ஊற்றி கொடுங்க. இப்போ ஏதாவது பணியாரம் வேணா ஏதாவது சுட்டு கொடுங்கம்மா. அது வேணா சும்மா லைட்டாக சாப்பிட்றேன். நைட்டு வேணா இட்லி வேணா ஊற்றிக்கலாம். அப்படியா? சரி வா, மாவெல்லாம் ஆட்டி தான் வச்சிருக்கிறேன். சரி வா 2 வெங்காயம் போட்டு பணியாரம் சுட்டு தரேன். கார பணியாரம் தானே? ஆமாம்மா. ஏண்டி சட்னி ஏதாவது செய்யணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, சும்மாவே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சரி வா, பால் ஊற்றி வச்சுட்டு காப்பி போட்டு பணியாரம் சுட்டு தரவா. அந்த சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருவா. அத்தை தான் ஃபோன் பண்ணாங்களாம்மா உங்களுக்கு? நேற்று கூப்பிட்டு பேசினா, இன்னைக்கு என்னமோ காலையில இருந்து ஃபோனே பண்ணவே இல்லை. சரி வா நீ காப்பி குடிச்சிட்டு அப்புறமா அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணு பேசலாம். என்னமோ தெரியல, காலையில இருந்து நீ கூப்பிடவே இல்லை. இல்லாட்டி காலையில அப்போ கூப்பிடுவா, என்னன்னு தெரியல.
சரி காப்பி குடிச்சிட்டு ஒரு ஃபோன் பண்ணி கொடு. சரிம்மா. அத்தை போனதுல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. ஆமா எனக்குன்னா அப்படிதான் இருக்குது. சரி என்ன பண்றது, ஏதோ 2 மாசம் கழிச்சு வந்துருவாளா வா. பரவாயில்லையா, என்ன நீ அதிசயமா பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குற? ஆமா, எப்படி நீ சமைச்சிருக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். சரி ஃப்ரெண்டு கூட ஹோட்டலுக்கு போனேன்னா சரி நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு உனக்கு மூணு வாங்கிட்டு வந்தேன். என்ன இல்லை இந்த பிரியாணி நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்குது. புது கடை ஏதோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா? சரி அதான் ஃப்ரெண்ட் அங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டானா. சரி நானும் யோசிச்சு பார்த்தேன். சரி நானும் டேஸ்ட் பார்த்துட்டு உனக்கு ஒன்று வாங்கிட்டு வரலான்ட்டு தான் போனேன். பரவாயில்லையா அந்த கடை நல்லா இருக்குதா? டேஸ்ட் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதா? பரவாயில்ல, நல்லா தான் செஞ்சிருக்காங்களாட்டு இருக்குது. சரி ரொம்ப பிடிச்சா சொல்லு, ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இனிமேல் வேணா அங்கேயே வாங்கிட்டு வரேன். அப்படியெல்லாம் வாங்க கூடாது. என்னடி நீலா ரொம்ப பொறுப்பா பேசுற? என் ஹோட்டல் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா? பரவாயில்லையே. யோடப்பி, நான் ஒன்றும் அப்படி சொல்லல. ஒரே மாதிரி கடையில வாங்கி சாப்பிட்டோம்னா போர் அடிக்கும்னு சொன்னேன். அதனால வேற வேற கடையில அப்பப்ப வேற வேற மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா. ஒரே பக்கம் ஒரே கடையிலேயே வாங்கி சாப்பிட்டா அதுல என்ன இருக்கு, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அதானே பார்த்தேன், எங்க திருந்திட்டியோன்னு நினைச்சேன். ஏண்டி சாப்பிட முடியலையா? யாப்ப முடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, பிரியாணி எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், பயப்படாத, அதெல்லாம் சாப்பிட்டுக்குவேன். சரி சரி சாப்பிட்டா சரிதா. இதேண்டி இப்படி சமையல் கட்டிலேயே நின்றுட்டு திங்கிற? வந்து அங்க உட்காந்தாச்சு நிம்மதியா சாப்பிட வேண்டியதுதானே? இல்ல இல்ல பரவாயில்ல, நான் இப்படியே சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்குது அதனாலதான். எனக்கு வேலை இருக்குதா? என்னடி வேலை இருக்குது? நீ பகலையே ஒரு வேலையும் செஞ்சு கழிக்க மாட்டா. இந்நேரத்துக்கு மேல என்ன வேலை செய்ய போற? ஏன் பாத்திரம் கழுவணுமா? சமைச்சிருந்தா தானே பாத்திரம் வந்திருக்கு கழுவுருக்கு. நீ தான் நீ பொழுது சமைக்கவே இல்லையே, அப்புறம் என்ன வேலை? சின்ன பிள்ளை வேற ராத்திரி 10 மணிக்கு மேல வர சொன்னா, அதை எப்படி இவர்கிட்ட சொல்றது? நாமெல்லாம் அப்படி உளறிடக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, வேலை இருக்குதுன்னு சும்மா அதான் சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான், அப்புறம் வேற என்ன வேலை? அதானே பார்த்தேன், தூங்குறதுதான் நல்லபடியா. சரி சரி நான் போறேன், இப்போ பொறுமையா சாப்பிட்டுட்டு வந்து படுவா. சரி சரி போங்க, வர்றேன். பால் ஏதாவது காய்ச்சி கொண்டு வரதா, குடிக்கிறீங்களா? இல்ல நிலா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிடி சாப்பிட்டுட்டு வா, நான் போய் படுக்கிறேன். சரி போங்க போங்க, வர்றேன். யாரடா ஃபோன் பண்றது? ஹலோ. என்னடி ஹலோ, நான் தாண்டி. என்னடி வருவில்லை இன்னைக்கு? வரண்டி அதான் சொல்லியிருக்கிறீல்ல. நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு என்ன பண்றது? அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரிடி, அதான் அப்பளவே சொன்னீங்க சாயங்காலமே, நான் தான் வரேன்னு தானே சொன்னேன். சரிடி மறந்துடாத, தூங்கிடாதடி. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. நீ போனெல்லாம் ஒன்றும் பண்ணாதடி. ஃபோன் பண்ண அப்புறம் என் வீட்டுக்காரர் எந்திரிச்சுக்குவாரு. அவர் இப்பதான் தூங்க போயிருக்கிறாரு. தூங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் வர்றேன். இல்லாட்டி என்ன சொல்லிட்டு வர முடியும் சொல்லு? நீ ஃபோன் கீன் பண்ணினா அவர் முடிச்சுக்குவாரு. சரி சரி அப்புறம் நான் ஃபோன் எல்லாம் பண்ணல. நீங்க நான் தெருமுக்குள்ள வந்து நில்லு, மறந்துடாதடி. சரிடி வர்றேன், நீ அங்க வந்து நில்லு. சரி சரி வைக்கிறேன். சரிடி வெயி. ஐயோ, என்ன இந்த ஆள் இன்னும் தூங்கவே இல்லையா? வாடி நிலா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. என்ன தூங்கலையா இன்னும்? தூங்கலாம் என்னமோ தெரியல, நீ தூக்கமே வரல. சரி வா, இப்படி வந்து உட்காரு வா. ஐயோ, என்ன இந்த ஆள் உட்கார சொல்றாரு? என்னடி யோசனை பண்ணிட்டு நின்று இருக்கிற? கதவெல்லாம் பூட்டிட்டே இல்ல? என்ன கதவளை பூட்டிட்டியான்னு கேக்குறாங்க. இல்ல இன்னும் பூட்டல. ஏன் அம்மா தான் இல்ல பூட்டிட்டு வர வேண்டியதானே? போய் பூட்டிட்டு வா. பூட்டல இப்ப என்ன அவசரம்? நான் வேற வெளியே போகணும், அதனாலதான் பூட்டாம வச்சிருக்கிறேன். என்ன பண்றது இப்போ? இன்னைக்கு என்ன இந்த ஆள் அதிசயமா இப்படி முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு? என்ன நிலா, என்ன யோசனையாவே இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சாவி எங்க வச்சிருக்கிற? நானே போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் நானே கூட்டிட்டு வரேன், இருங்க. சரி போ, 10 மணி ஆக போகுது, இன்னும் கதவை பூட்டாம எப்படி நின்றுட்டு இருக்கிற? போ பூட்டிட்டு வந்துட்டு படுவா. படுக்கணுமா? ஏண்டி நீ தான் அப்படியே சொன்ன தூக்கம் வருதுன்னு. தூங்கணும்னு சொன்ன சாப்பிட்டுட்டு. தூங்கணும் தானே? ஆமா தூங்கணும். ஏண்டி என்னமோ உளறிட்டே கிடக்குற? வளரனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே பிரியாணி சாப்பிட்டதே உனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வந்து படுவா, நானே போய் கதவை பூட்டிட்டு வரேன். நீ போன மாதிரிதான். என்னடி நிலா, பேசலன்னா பேசலாங்கிற, இப்ப பேசுனா எதுவுமே பேச மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என்னடி சொல்லிட்டு இருக்கிற? உட்காந்தே பேச மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கிறீங்கன்னு ஏதாவது குத்தம் சொல்றது. சரி வாடி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா உட்காரவே மாட்டேங்கிறா. நம்ம புருஷனுக்குன்னு பார்த்து இன்னைக்குதான் நானாவே வந்திருக்குது. கொஞ்ச நேரம் பேசலாம் கூப்பிடுறாரு. இந்த சின்ன பிள்ளை வேற இன்னைக்கு கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாளே. நான் வேற போகலான்னா மறுபடியும் ஃபோன் ஏன் பண்ணிடுவாளே. அடி வா. உட்காந்துட்டா என்னமோ பேசணும், நீங்க பேசுங்க. அதே நிலை அங்க உட்காந்துட்டு இங்க வந்து பக்கத்துல உட்காருவா. இருக்கட்டும் இங்கே உட்கார. ஏடி காலையில போறப்ப அவசரமா எதையாவது சொல்லுவேன். இப்ப வந்து பொறுமையா கேட்டோம்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறா. நான் பாட்டுக்கு ஏதாவது கேட்டுட்டு இருக்கிறேன், நீ என்ன திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கிற? நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா இந்த ஆள் தூங்குற மாட்டான், நம்மளும் போக முடியாது. பேசாம நம்ம தூக்கம் வருதுன்னு சொல்லி படுத்துக்கலாம், அப்பதான் இவரு சீக்கிரம் தூங்குவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தூக்கமா வருதா அதான். ஓ தூக்கம் வருதா? அதானே பார்த்தா. இல்லாட்டி இந்த வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா, லொட பேசிட்டே இருப்பியா? சரி வா, நான் போய் கதை கூட்டிட்டு வரேன், நீ வந்து படுவா. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்களாட்டு இருக்குது. சரி நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாம்.
கிளவி கிளம்பிருச்சாட்டு இருக்குது. இந்நேரத்துக்கு எங்கே போகுது? இந்த நிலா குந்தாணி வேற வர்றேன்னு சொன்னா இன்னும் காணோம். இந்த அத்தா நைட் ஆனால் எங்கேயோ போயிட்டே இருக்கிறாங்க. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் 2 3 நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன். இந்நேரமான கிளம்பிடுது இந்த கிளவி. இன்னைக்கு எப்படியாச்சும் பின்னாடியே போய் பார்க்கணும். என்ன யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளையாட்டு இருக்குது. நல்ல வேலை கண்ணாடியில பார்த்தா பின்னாடி அவன் நிக்கிறத. இந்த நேரத்துல அவன் முன்னாடி நம்ம எங்கேயாச்சும் போனோம், நம்ம எங்க போறோம் என்ன ஏதுங்கிறத எல்லாம் கேட்டுட்டு இருப்பா. இன்னைக்கு போக முடியாதாட்டு இருக்குது. இவ கண்ணில் மண்ணை தூவிட்டு போறது ரொம்ப கஷ்டம். சரி நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படியாவது இவ்வளோ சமாளிக்கணுமே, என்ன சொல்றது. சரி நம்ம இவ பின்னாடி நிக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். ஏதாவது அவ கேட்டானா அப்புறமா பதில் சொல்லிக்கலாம். கிளவி என்ன போகணும்னு நினச்சி இங்கே நின்றுட்டு இருக்குது. இவ வாரு சரியான ஆளுதா. நம்ம எங்க போறோம் என்னன்னு பாக்குறதுக்காக நம்ம முன்னாடியே சுத்தி இருக்கிறாளே. என்ன பண்றது, எனக்கு உண்மை சொல்லணும்னு தோணுது. இப்போதைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். கொஞ்ச நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள இவளே கண்டுபிடிச்சிருவாளாட்டு இருக்குது. என்ன கிளவி எங்கேயுமே போகல, இங்கே இருக்குது. நேற்று இந்நேரத்துக்கு எங்கே போச்சு வேகு வேகுன்ட்டு. சரி நம்ம எதுவும் தெரியாத மாதிரி கேட்கலாம் சும்மா. என்னத்த இன்னும் தூக்க வரலையா? இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்குறீங்க? யாசன போல ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? நீ என்ன தூங்கிட்டு இருப்பியே, நீ என்ன நீ தூங்காம ஆடிட்டு இருக்கிற? எல்லாம் உங்களை வேவு பார்க்கறதுக்கு தான், என்ன பண்ணுறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. என்னமா தெரியல, இன்னைக்கு தூக்கமே வரல. ஆமா நீங்களே இந்நேரத்துக்கு படுத்துக்குவீங்களே, நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க? அது என்ன தெரியல சன போல. அப்ப படுத்தனா ஏதோ நெஞ்சு கடிக்கிற மாதிரியே இருந்ததா. சரி அதான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு சித்த நேரம் உட்காரலான்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஓஹோ அப்படியா, அதனால தான் நீங்கள் தூங்கலையா? இப்போ சரியாயிருச்சாத்த? பரவாயில்லடி பரவாயில்ல. அது என்னமோ தெரியல 2 3 நாள் அப்படிதான் இருக்குது. நேத்து கூட அப்படிதான் இருந்தது. அதான் சித்த நேரம் வெளியே போய் காத்தார நடந்துட்டு வந்தேன்னா இன்னைக்கு அதை காத்தார நடக்கலாமான்னு பார்த்தேன். சரி வேண்டாவோ சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு சித்த நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் படுத்துக்கலாம்னு நினைச்சேன். எனது நேற்று நடந்தீங்களா? ஆமா சின்ன போல நேத்தும் அப்படிதான் சித்த நேரம் நடந்துட்டு தான் வந்தேன். என்ன நடிச்சாம தெரியலையா? நடிச்சாங்கம்மா, அது என்னமோ எனக்கு தெரியலடி. கிளவி ஒரு வேளை உண்மைதான் சொல்லுதோ? நாம தான் தப்பாக புரிஞ்சுட்டோமோ? இப்போ என்ன இந்த கிளவி இப்படி சொல்லுது? சும்மா நடந்துட்டு வந்தா அப்படி இப்படின்னு. நம்ம இது எங்கோ போச்சே, இப்போ இப்படி சொல்லுது. நம்ம எதாவது தப்பாக புரிஞ்சுட்டோமோ? என்னடி சின்ன பிள்ளை யோசனை பண்ணிட்டு இருக்கிற? இல்லத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. சரி சரி போய் படுப்போ, ஏன் நின்றுட்டு இருக்கிற போ. போகிறேன், நீங்களும் போய் படுங்க போங்க. போற சித்த நேரம் கழிச்சு போறேன். சரி அப்போ நானும் இங்கே இருக்கிறேன். இங்கே வடக்கு போனது நானும் போய் படுக்கிறேன். ஏண்டி சின்ன புள்ள எலி காய்துன்னு எதுக்கு கூட எலி புளக்கி காயோன்னு போ, நம்ம போய் படுத்துக்குவோம் போ. இல்லை இல்லை பரவாயில்லத்த. யாரும் படுக்க போக மாட்டேங்கிறான். எங்கேயும் வந்த பக்கம் போனதும் நம்ம எந்திரிச்சு போயிடுமோன்னு சந்தேகப்பட்டு இருக்கிறேன். எப்படியும் அவளை குழப்பி விட்டாச்சு. இப்படியே குழப்பத்திலேயே இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. சரிடி சின்ன புள்ள, சரியா என்னால் உனக்கு தூக்கம் கெடுது. சரி நானும் போய் படுக்கிறேன், வா போகலாம். சரிங்க அத்தை. நம்ம சொன்னதை நம்பிட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு வேளை அத்தை நல்ல டைப்பு தானோ? நம்ம தான் தேவையில்லாமல் அத்தையை சந்தேகப்பட்டுட்டோமோ? ச்சே, என்ன சின்ன பிள்ளை நீ போய் அத்தையை போய் சந்தேகப்பட்டுட்டுமே. நம்ம அத்தை நமக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ச்சே, தேவையில்லாமல் அத்தையை சந்தேகப்பட்டுட்டேன். யோசிக்கிறா மனசுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறான். அப்படியே இருக்கட்டும், என்ன பண்றது, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். இந்த நிலவை வேற தெருமுக்குள்ள நிற்க சொன்னா அவள் வேற வந்து நின்றுட்டு இருப்பாளே. நாம வேற போவே இல்லையே. ஃபோனாச்சு பண்ணி சொல்லிடலாம், வீட்டுக்கு போகட்டவோ. சரி போய் படுடி சின்ன புள்ள, போ நானும் போய் படுக்கிறேன். சரிங்க அத்தை. அடியே சின்ன புள்ள, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? என்னை வேறு பார்க்க நீ கிளம்பி இருக்கிற. நான் யாரு, எப்படி குழப்பி விட்டுட்டேன்னு பார்த்தீங்களா? நீ இப்படியே குழம்பிட்டே இரு கொஞ்ச நாளைக்கு. நேற்று ஒரு மாதிரி டைப்ல இருந்தது பார்க்கறதுக்கு, இன்னைக்கு ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லாத மாதிரி வேற பேசுது. இந்த கிழவி நம்பலாமா வேண்டாமா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்மளை இப்படி சுத்த விடுதே. சரி இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம் போ. இந்த நிலா வேற வந்து நிற்க சொன்னா அவளுக்கு வேற ஃபோன் பண்ணுறக்கு மறந்துட்டோம். முதல்ல அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் வீட்டுக்கு போக சொல்லி.